ஹேய் எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் நாம் வந்திருக்கிறோம் உங்கள் அன்புடன் கொரியன் 2 தமிழ் ராணி 2.0 சேனல். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? அதுக்கு முன்னாடி நம்ம கொரியரில் நடந்த ஒரு 3 ஷார்ட் கொரியன் ட்ராமா சொல்லுங்கள். த ஷார்ட்டஸ்ட் கொரியன் ட்ராமா. கொரியன் ட்ராமாவா? அது கொரியாவே கலவரமா இருக்குது. ஷார்ட்டஸ்ட் கொரியன் ட்ராமா 2 hours 3 hours ஒரு ட்ராமா நடந்துச்சு. திடீர்னு யாரும் கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க, ஆமா அங்க போகணுமா, இங்க சேஃப் இல்லையா, அங்க இதோட கஷ்டம், அதுக்குதான் இங்க இருக்கிற டெமோக்ரஸி என்ற ஒரு இது இருந்ததுனால எல்லாருமே அந்த ஆளை ஓட் அவுட் பண்ணியாச்சு. டெமோக்ரஸி ஜெயிச்சாச்சு. இப்போ அந்த பிரசிடென்ட்டே தூக்குற டிஸ்கஷன்ல நடக்குது. அதுக்கு இன்னும் போராட்டங்கள் பெருசா வலுவா நடந்துட்டு இருக்கு. எங்கன்னா சட்டமன்றத்துல அங்க வாசல்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா வந்து மார்ஷல் லா, அதாவது டிக்டேட்டர்ஷிப், ஆமா ஆர்மி வந்து இது பண்ண உடனே, ஆர்மி லா போட்ட உடனே வந்து மக்கள் எல்லாம் குவிஞ்சிட்டாங்க. எதிர்கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க, அப்புறம் அவங்களோட சொந்த கட்சி ஜனங்க, அந்த பொதுமக்கள் அவங்க பக்கம், அப்புறமா இந்த பொதுநல சங்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க இங்க இருக்கு, எல்லாமே இருக்கு. போராட்டம் பண்றது பொதுநல சங்கங்கள் எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாமே கூடிட்டாங்க. ஒரே கலவரமாயிடுச்சு. ஆனா ஒரு 3 மணி நேரமா, ஜஸ்ட் 3 hours ஒரு கொரியன் படம் பாக்குற மாதிரியே இருந்துச்சு. வந்தது தெரியல, போனது தெரியல. அப்புறம் எல்லாம் ஸ்டேபிள், நார்மல். அப்புறம் இந்த என்ன மிலிட்ரி இறக்குனாங்க இல்லையா, நிறைய 300 troops ஏதோ இறக்குனாங்க. அவங்க வந்து எல்லார்கிட்ட சாரி மன்னிப்பு வேற கேட்டிருக்காங்க. அவ்வளோ ப்ரௌடாக ஃபீலிங்காக இருக்கு. ஏன்னா ஒரு இவங்களே லா போடுவாங்க, அப்புறம் இவங்களே சாரி கேட்கலாம், கொண்டு வைப்பீங்களான்ற மாதிரி. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு இப்போ. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிற தற்சமய சூழ்நிலை என்னன்னா, இந்த இப்ப இருக்கிற அந்த பிரசிடென்ட் பதவி விலக சொல்லி இவங்க வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா வந்துச்சு, அதுவும் அது இது பண்ணியிருக்காங்க, கரெக்ட், ஸ்கிராப் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு இது. மேபி பட் நெக்ஸ்ட் இயர் வேற இது இருக்கலாம், பவர் சேஞ்ச் ஆகிருக்கலாம், மேபி பிகாஸ் ஆஃப் தட். எனிவே, ஸோ அந்த ஒரு ட்ரெமர் இருந்துச்சு இங்கே. ஊரில் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கீங்களா? ரொம்ப புயல், காற்று, மழை, எல்லாரும் சேஃபாக இருங்க. ப்ளீஸ் டேக் கேர். ஆமாம். இப்போ என்ன நம்ம வீடியோ பரிதாபங்கள், மாமனார் பாவங்கள். ஏமா என்னம்மா வீடெல்லாம் கூட்டாம அப்படியே வச்சிருக்க? மாமனார் குணம் தெரியாம பேசிக்கிறோம். மாமனாருக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். அப்புறம் திட்டுவாரு, அவர் வர்றதுல பண்ணு. மாமனாருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? துணி துவச்சு சுகர் பேஷண்ட். உங்க மாமனாரை பத்தி தெரியாது, சொல்லு கோவம் வரும் அவருக்கு. டக்குன்னு பண்ணுமா, எவ்வளவு நேரம்? என்னமா நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துருமா, சித்தப்பாலாம் வராங்களா? உங்க மாமனார்ட்ட எதுவும் சேட்டியா? இல்ல நீ போய் கேட்டு தொலைக்காத, நான் கேக்குறேன். அவர் கோவப்படுவாரு, அப்புறம் போக கூடாதுன்னு அவர் போக கூடாதுன்னா அப்புறம் நம்ம போக முடியாது. நான் கேட்டு நான் அவருக்கு நேக்கா சொல்லி நான் வாங்கி உங்க பூ அனுப்பி விடுறேன். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். துணிலாம் துவைச்சு பண்ணு போ. எல்லாத்தையும் துவைச்சு பிள்ளைய பாரு. எங்க அதுதான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லுது. எப்ப பார்த்தாலும் என்னையவே சரி பயமுறுத்திட்டு இருக்கியா பொண்ணா? நீங்க இருங்க, நீங்க ஏன் வர்றீங்க இதுக்குள்ள? அப்படி சொல்லி வச்சாத்தான் கொஞ்சம் பயம் இருக்கும். நீ சொல்லிட்டு போயிடுற. அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன வில்லியா பாக்குறாங்க. நீ நல்லா நேக்கா நீ அப்படியே பேசிக்கிட்டு மருமகள் என்ன பொம்பளை வில்லியா பார்த்தா நல்லா இருக்குமா? ஆம்பளைன்னா அப்படி இருக்கணும், சாதாரண ஆள் கிடையாது. மாமனார் போங்க, என்கிட்ட காட்டக்கூடாது, விளக்கமாறு பிஞ்சு போ. மருமக வீட்டோட நிப்பாட்டிக்கணும். என்கிட்ட எல்லாம் சரியான பாலிட்டிஷியன் அப்படியே வித்தின் செகண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். யோகிட்ட காட்டக்கூடாது, மருமகிட்ட காட்டலாம். யோகிட்ட உன் கேரக்டர் டிசைன் பண்ணதே நான், என்கிட்ட காட்டுறீங்க. யூட்டர் அடிச்சு வந்தா அவ்வளவுதான். வண்டி அப்சைட் டவுனா உருட்டி விட்டுறேன். நம்மளையும் முடிவெடுக்க விட மாட்டேங்கிறாங்க. நம்மள சொல்லியே எல்லா வேலையும் பண்றாங்க. மாமனாரு என்னம்மா
மாப்பிள்ள வந்திருக்காரு, தண்ணியை போட்டு வந்திருக்கீங்களாக்கு? யாரு போய் லைட்டா போட்டு வந்தேன் நானு. மாப்பிள்ள வந்திருக்காரு, அவர் பாத்து சொல்லவே இல்லை, நீ தள்ளு. மாப்பிள்ள மாப்பிள்ள இங்க வாங்க. சரிங்க நல்லா இருக்கியாமா? எப்ப வந்த? நானும் வருந்தேன். மாப்பிள்ள வாங்க சாப்பிடு. மாப்பிள்ளை சாப்பிட்டாருமா? சாப்பிட்ட போறாங்க வீட்டுல. மாப்பிள்ள சாப்பிடு, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாப்பிள்ள. இந்த இருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். வாங்க. நீங்க இருங்க, நீங்க வராதீங்க. மடே மடே மாப்பிள்ளைய சாப்பிட சொல்லுமா. சாப்பிட்டு இருக்காருப்பா. அம்மா சாப்பிட சொல்லுமா. மாப்பிள்ளைய சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரு மாமா. சாப்பிட்டு இருக்காரா? சாப்பிட்டு இருக்காரா? மாப்பிள்ளைய சாப்பிட சாப்பிட்டுட்டு அமுக்கிக்கிட்டு இருங்க. முட்டை வை. மாப்பிள்ளைக்கு முட்டை வச்சு விடுங்க. முட்டை பிரியமா சாப்பிடுவாரு. நான் போய் மீன் எடுக்கிறேன். மீன் எடுக்கிறேன். ஆர்த்தி ஆர்த்தி இங்க வாங்க. நைட்டு 10 மணிக்கு இருந்தாலும் மீன் வாங்க போறேன். அவர் கேட்ட அசிங்க மனத்தை வாங்குறேன். எங்க போற? நைட்டு 10 மணிக்கு எந்த கடை? இந்த ஆள் அப்படியே ஒரிஜினல். He's observed so much of the behavior. அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி இல்லங்க. ஆமா 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 அப்படியே கோபி அப்படியே என்ன இவ்வளோ பெர்ஃபெக்ட் நெயிலிங் லைக் பக்கா. ஒரு செகண்ட் ஒரு ஸ்பிளிட் கூட சேஞ்ச் இல்லை, அப்படியே இருக்கு. அப்படியே மூஞ்சிலே அப்படி முன்னாடி எல்லாமே ஆசையா இருக்குங்க இவங்கிட்ட பேசணும் அப்படின்னு. எப்படிப்பா நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு. ப்ளீஸ் நம்ம சேனல் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட். ஆமா ப்ளீஸ், எங்களுக்கு வந்து கோபி சுதாகர் டிராவிடியா மரிதாபங்க டீம் கூட ஒரு கால் இல்லைன்னா ஒரு இது அப்பாயின்மெண்ட். ஆமா ஜஸ்ட் ஒரு நாங்க வந்து பேசணும். அவ்வளோ ஃபேன்ஸ் ஆயிருக்கோம். எஸ்பெஷலி ஐயோ அப்படி நெயிலிங் லைக் லிட்டரலி சாப்பா அடிச்ச மாதிரி ஏதாவது சிக்னேச்சர்னு சொல்லலாம். வேர்ட் பை வேர்ட் அப்படியே வந்து சிங்கிங் அப்படி ஆகுது. ஆமா அந்த எக்ஸ்பிரஷன் கையோட மூவ்மெண்ட் எவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்காங்க. ஆமா பாக்குற பார்வை அப்படியே அந்த ஆங்கிள் அந்த ஃபேஸோட ஆங்கிள் அப்படி எல்லாம் அப்படியே அமேசிங். நேரத்துல அது எவ்வளவு கரெக்டா. ஆக்சுவலி தட்ஸ் சோ ட்ரூ. அம்மா அம்மாங்க அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. இந்த நேரத்துல போயிட்டு என்ன மீன் வாங்குறது அந்த மால்ல கூப்பிடுறது கேட்டா என்ன அவமான்ற மாதிரி அப்படியே பக்கா. அதுதான் சேம். செம்மையா இருக்கு, செம்மையா இருந்துச்சு. உனக்கு மீன் விக்கிறாங்க. மீன் கடை வச்சிருக்கானா? முன்னாடியே போட்டு கொல்லாம போட்டு எனக்கு போட்டு கட்டி வச்சு சாவடிக்கிறேன். மாப்பிள்ள சாப்பிடுங்க. மாப்பிள்ள சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாரு. சரி சரி வாங்க, நீங்க படுங்க போங்க. படுக்கிறேன். அம்மா நீங்க ரூம்ல படுத்துக்க, ஹால்ல படுக்க வச்சிடுறேன். சரி டாடி போங்க. ஏய் இந்தா சாப்பிட சொல்லு. மாப்பிள்ளை சாப்பிட சொல்லுமா. சாப்பிட சொல்லுமா. அதான் மூடிக்கிட்டீங்களாமா? மூடியாச்சு. பூனை தெரியுது, அதான் அடிச்சு ஆட்டிக்கிறேன். மாப்பிள்ளை சாப்பிட சொல்லுமா. ஆமா மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன். மீனா மாமா? என்ன மாமா மீன் ஒரு மாதிரி ஸ்மெல்லா இருக்க மாதிரி இருக்கு. நல்ல மீன். இந்த மீனே வாழையே அப்படிதான். அப்படியா மாமா? இல்ல அந்த மீனே அப்படிதான். கட்டு மீனே அப்படிதான். அந்த 2 மீன் மட்டும் குழஞ்ச மாதிரி இருக்கே மாமா. இல்ல அது ஐஸ் மீன். அதான் ஐஸ்ல ஹைட்டா. அது ஒண்ணு இல்ல, அது திருக்க கொஞ்சம் இது கொஞ்சம் திருகலா தான் இருக்கு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி சரி. அது நேக்கா சமைக்கணும். சமைக்கிறதா இருக்கு இந்த மீன். சரி சமைக்கிறேன் மாமா. சரி சரி. இந்த மீனே அப்படிதான். சரி மாமா சரி. அது நேக்கா செஞ்சு அது பக்குவமா பண்ணலன்னா அது அப்படிதான் தெரியும். பார்த்து செய்யுங்க, பக்குவமா செய்யுங்க. யார் வாங்கிட்டு வந்தா? மாமா தான் என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு மாதிரி எங்கேயுமே நல்லாவே இல்லையே. பேசுவாங்களே. ஏங்க எங்க மீன் வாங்குனீங்க? எந்த கடையில வாங்குனீங்க? நாம வழக்கமா வாங்குற கடையில தான். வழக்கமா வாங்குற கடையில உங்களை பிடிச்சி ஏமாத்திட்டாங்க. உங்களை ஏமாத்திட்டாங்க. உங்க முகரே பத்தல. மீனே அந்த மீனே அப்படிதான் ஏமாத்திட்டான். அந்த 10 நாளைக்கு இதுலயே போக கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லா நியூஸ்ல போட்டுருக்காங்க. ஆமா இல்ல மீன் உங்களுக்கு கொண்டு மீன் கேரளா மீன். கேரளால இருந்து 200-800 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இல்ல அது அழுகிற மீனை போட்டு ஏமாத்திட்டாங்க. இல்ல மீனே அப்படி திருக்க. மீனே அப்படி தெரியுமா உனக்கு? அதான் அப்படியே மீனே இதுதான். அங்கேயும் பேசிருப்பீங்க. அதை போட்டு விட்டுருக்கேன். மீனே இதுதாங்கிறேன்.
உங்களுக்காக அது ஒரு பக்குவமா செய்யணும். அதுக்கெல்லாம் மீன் வாங்காதீங்க, என்னைய கூட்டிட்டு போங்க, நான் கரெக்டா வாங்க. அதெல்லாம் நீ ஒண்ணு இத்தனை நாளா வாங்கிட்டு வந்திருக்க மீன் கெமிக்கல் வாடையா இருக்குங்க. கெமிக்கல் வாடையா இருக்கு. மீன் வாடையா அப்படிதான், மீன் வாடையா அப்படிதான்மா. ஒத்துக்க மாட்டாரு, அத அவர் பண்ணா ஒத்துக்க மாட்டாரு. மாமா மீன் நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா மீன் நல்லா இல்ல மாமா, ஒரே கெமிக்கல் வாடையா இருந்தது. சரி என்னாச்சு அக்கா வச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். சாப்பிடாம இல்ல நீ, ஆனா சாப்பிட்டேன். மீன் யாருக்கா வச்சிருக்கியா? இல்ல. ஆனா நீ இந்த வாடை அடிக்கிற மீனையே நீ இந்த போடுறியே, நல்ல மீன் வந்தா நீ என்னென்ன பண்ணுவ? நீ எதுக்குடா பேசுறீங்க? சாப்பிட்டியா? போய் உட்கார, அடுத்து வடகடை போறாங்களா சாயங்காலத்துல திங்கன்னு போ. புண்ணெடுக்காதீங்க, நான் அப்பவே சொன்னேன். என்னாச்சு மாமா, ஏன் என்ன தனியா பேசி? மீன் வந்து உங்களுக்கு செய்ய தெரியல, அது வந்து அது ஒரு அந்த வாடையே இல்ல, அது நல்ல மீன் தான். அது அப்படி இல்ல, அது உங்களுக்கு செய்ய தெரியாம வந்துருச்சு. சரி ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு, நல்லா வாங்கிட்டு வந்தீங்களா? கம்மன் இருந்துகிட்டு நல்லா இருக்கா? நல்லா இருந்தா சொல்ல மாட்டேங்க. நல்லா இருக்குன்னே சொல்லு. நல்லா இருக்கு, நல்லா இருக்க அன்னைக்கு ஒரு நாளும் சொல்றது இல்ல. நல்லா ஒரு நாள் உங்களுக்கு செய்ய தெரியாம அது குறை ஆகி போச்சுன்னா மீன் சூப்பர் மீன் மாமா, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா அழகா நல்லா, ஆமா நல்லா இருக்கான். போங்க போங்க, நல்ல மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் நானு. ஏமா நீ வேற நல்லா இல்லதான் என்ன ஒண்ணு சொல்ற? அவருக்கு அப்படி சொன்னாத்தே அவருக்கு மனசு ஆறும். விட்டுரு, வர சூப்பர் மீன், அருமையான மீன், அருமையான நல்ல மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். முட்டை திம்பியா இருந்துச்சு. என்ன எதுக்கு என்கிட்டலாம் அழுகவே வச்சுக்காத, வேற யாரையா வச்சுக்க. ஏமா பிள்ளைய அப்படி அடிக்கிற? நீ முட்டாய் வாங்கி கொடுத்து முட்டாய் சாப்பிடலன்னா அழுகுறேன் மாமா. யாரு முட்டாய் உனக்கு யார் வாங்கி கொடுத்தா? அந்த வாங்கி கொடுத்தேன். ஒரு முட்டாய் தான் நான் வாங்கி கொடுத்தேன். ஆமா, அப்படி ஒரு முட்டாய் நீ டெய்லி ஒரு முட்டாய் போய்க்கிருக்கு உனக்கு. சின்ன முட்டையெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா. ஆமா, அவன் பாரு, அவன் பல்லு சொத்தையா போய் அவன் நைட்டு பூரா உட்காந்து பூச்சி கழிக்குதுன்னு அழுகுறான். நீங்க நைட் தூங்க விட மாட்டேங்கிறான். அவ்வளவுலாம் ஒண்ணு இல்லம்மா, அவன் எல்லாம் சரியா போச்சு. அவனே சரியாயிருவாம்மா. நீ என்னம்மா போட்டு புள்ளைய போய் அடிக்கிற? யாரு வாங்கி கொடுத்தாலும் அம்மாட்ட கேட்க வாங்க கூடாது, வாயில சுட்டு போடுவேன். நீங்க என்ன வந்து அடிக்கிற போட்டு பிள்ளைய என்ன கிக்கிங் என்ன பால் ஆகுது குழந்தை இல்ல சென பூனை மாதிரி. எதுக்கு ஏன் நீ வேற சும்மா இருந்து தொலை? அடிக்கிறது அந்த மாதிரி முட்டையை நாங்க என்ன வாங்கி கொடுவோம்? ஒரு முட்டையில என்னடா முட்டாய் சாப்பிட்டா தூங்க மாட்டேங்கிறான்ப்பா. நைட்டு ஃபுல்லா உங்களுக்கு தெரியாத காது கிட்ட வந்து புள்ள என்ன கொஞ்சம் அப்படித்தானே இருக்கு. புள்ள என்ன பண்ண புடிச்சு வச்ச மாதிரி உட்காந்து இருக்கு. பண்ணிருங்க பேசாம. நான் வந்து பாப்பா உங்க வீட்டுல உங்க ரூம்ல விட்டுறேன். வச்சு நாங்க பாத்துக்கிறோம். விட்டுட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம். புள்ளைய நாங்க ரொம்ப அப்ப அழுகிறேன்னு ஒரு முட்டாய் கொடுக்குறக்கா ஒண்ணு வேணாம். நான் சொல்றேன், முட்டாய் வாங்கி கொடுக்க போமா. நீ வந்து நீ தெரியும் உன் பொண்டாட்டி போது உன் முன்னாடி என்ன அடிக்க முடியலன்னு அந்த புள்ளைய வச்சு அடிக்கிறா. அந்த புள்ளைய கையாடுமா அடிக்காத மணி மூல பாத்துக்கலாம். நான் வந்து என் பேரங்களை கைய வச்சா நான் பொறுக்க போறேன். யூனிவர்சல் லா applicable for all families. applicable for all families. சொல் பேச்சு கேட்க இந்தியா, சைனா, ஜப்பான், தாய் இருக்க எல்லாருக்குமே சேம். சொல்றேன் பாருங்க. சின்ன பச்சை மண்ணாது அது முட்டாய் திங்குது அடிக்கிறாய். நீ திங்கல, நீ இவன் எப்படி தின்ன தெரியுமா? இவெல்லாம் முட்டாயா தின்னுட்டு இருந்தாங்க. என்ன தெரியுமா? சொத்தப்பட்டு வந்து பல்லு விழுந்து எல்லாம் போல முறைச்சு தின்னுக்கலாம். சின்ன பையனை போட்டு குழந்தைய கண்டிக்கிறப்ப உள்ள வர்றீங்க. அப்புறம் எப்படி அது நல்லா வளரும்? அது சேட்டை பிடிச்சுதான் வளரும். சொன்னா கேட்க மாட்டீங்க, வீட்டுல உட்காந்து டார்ச்சர் பண்றீங்க. நாங்க வளர்க்கலையா? தமிழகத்தில் பெய்த மழையின் காரணமாக திருவண்ணாமலை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு மாப்பிளைக்கு என்ன பிடிக்குதோ அதை பார்க்க சொல்லுமா. மாப்பிள்ளை கொஞ்சம் சேர் போடுமா. இல்லைங்க சார், ஏங்க மாமனார் ஆயிட்டா மருமைய முன்னாடி வந்தா அந்த இடத்துல நிக்க கூடாதா? இல்ல அது இதா இருக்கு, அது ஒரு மரியாதை. அது என்ன மரியாதை? அது அப்படிதான். ஆனா உட்காருங்க. ஐயோ மாப்பிள்ள, சரி சரி, நான் பொண்ணுட்டு பேசிக்கிறேங்க. நான் பேசிக்கிறேங்க. சரி சரிங்க.
நான் பேசிக்கிறேன் ஏன் மாப்பிள்ளை கிட்ட கூட ஒரு 30 செகண்ட் பேசக்கூடாதா? அது நல்லா பேசுனா இல்ல கொஞ்சம் இதா மாமனார் மாப்பிள்ளனா அப்படித்தான் பேசிக்கலாம். வச்சிருக்கேன் நானு பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன். அதனால பொண்ணுகிட்ட பேசிக்கிங்க. பொண்ணுகிட்ட பேசிக்க ஏன் மாப்பிள்ளை கிட்ட பேசினா ஆகாதா? இல்ல அது நல்லா இருக்கு. பேசுங்க. அது ஐயோ பேசுங்க சார். பரவாயில்ல. என்னங்க இந்த அப்பா பேசுறாரு. உங்க அப்பாட்டெல்லாம் நல்லா பேச முடியாதுங்க. எங்க அப்பா இல்லாம ஓ அப்பா ஏன் மாமான்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க எங்க அப்பா அப்பான்னு சொல்லுவீங்களா? சொல்லுப்பா. நீ இருக்கிறியாமா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேப்பா. என்ன பண்றீங்க? சரிமா அது சென்னைக்கு வரலாம்னு பார்த்தேன். அவர்கிட்ட கொடுக்கவா? அவர்கிட்ட தான் அடிச்சிங்களா? அப்ப எங்க வர்றது என்னன்னு அவர்கிட்ட கொடுக்குறப்பா என்னன்னு கேக்குறீங்களா? என்ன மாதிரி நீயே சொல்லுமா, கேட்டு சொல்லு. நீ எங்க வர்றதுன்னு என்ன வர்றீங்களா? சென்னை வர்றீங்க? சென்னை வர்றது எங்க வர்றதுன்னு கேக்குறாரு அப்பா. அவரை வந்து கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்க சொல்லு. கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் கிண்டில இறங்கி இங்க ஆலந்தூர் மெட்ரோல போன தடவை சொன்னாரு. ஏதோ கிண்டில இறங்கி பக்கத்துல மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அதுல ஒரு 10 அது நீங்களே சொல்லிருங்க. எனக்கு தெரியும். அப்ப அதுக்கு கிண்டில இறங்கி மெட்ரோ 10 ரூபா ஸ்டேஷன் ஏதோ மாறி வரணும்னு சொல்றாருப்பா. ஆட்டோ மாறி வரணும்ன்றாரு. வந்துட்டு அங்க இருந்து இந்த ஈக்காட்டு தாங்கல் இந்த பக்கமா இருக்கு. இங்க இருந்து ஈக்காட்டு தாங்கல் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. அங்க இருந்து பக்கத்துல ஒரு ஆட்டோக்காரன்ட்ட ஒரு 30 ரூபா கொடுத்தோம்னா அவனே கொண்டு அவனுக்குள்ள ஒரு ஆட்டோ 30 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டு விட்டுருவாங்களாம்பா. ஒரு வேலை நான் முடிச்சிட்டு வரேன். சரிப்பா சரிப்பா சரி. அப்ப அவர்கிட்ட பேசுறீங்களா? பேசிட்டேன். சரிப்பா சரி சரி. மாக்கியா ஏன் அவர் உனக்கு தான் போன் பண்ணிருக்காரு. உனக்கு கால் பண்ணி அவர் என்கிட்ட சொல்லி நானே டிரான்ஸ்லேட்டரா என் மூலமா வச்சு டிரான்ஸ்மிட் பண்ணி பேசுறதுக்கு. அவருக்கு நம்மளால எது அப்படி என்ன மாமனார் மருமகனும் போங்க. பேசணும்னு நினைச்சேன். சாப்பிட்டு இருக்கப்பே சொல்ல வேணாம் நினைச்சேன். அவருக்கு போயிட்டேன். மச்சான் இருக்கானே அடுத்த அட்டுவையும் தாங்க முடியல. மாப்பிள்ள சேர்க்க சரியில்லை. ஐயோ சேரக்கூடாத இடத்துல சேர்றான். நைட்டு லேட்டா வர்றான் வீட்டுக்கு. சொல்லுங்க வர சொல்லி 10 மணிக்கு போன பாத்துக்கிட்டே இருக்கான். மாப்பிள்ள சேர்க்க சரியில்லைனாலே ஒண்ணும் செய்ய முடியாது. பாட்டிலோட என்ன இங்கம்மா இங்க நீ போமா. பேசுவோம் 1000 பேசுவோம். நீங்க தான் மாப்பிள்ள எடுத்து சொல்லணும். நீங்க எல்லாம் நல்லவரு. நீங்க எல்லாம் சொன்னாதான் வாழ்க்கையில முன்னேறின ஆட்கள். என்னம்மா சளி பிடிச்சிருக்கா? வேவு புடிமா அந்த மாத்திரை வாங்கிட்டு வரேன். நீங்க எல்லாம் நல்லவரு. உங்களை மாதிரி டீ டோட்டலரா அந்த எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம எப்படி என்னம்மா இருமா நான் அந்த மெடிக்கல் நீங்க முதல்ல இந்த ஊரை விட்டு அவனுக்கு கிளப்பினாவே அவன் வந்து சரியாயிருவான். அப்படியா? சேர்க்க ஊருக்கு கூட்டு போயிருக்கீங்களா? அங்க படிக்க வச்சுக்கிறீங்க. அங்கேயே நான் அவ்வளவு வச்சு நான் பாத்துக்கிறேன். சென்னைக்கு அனுப்பிடுவோம். அடிச்சு வேலை வாங்கிடுறேன். அப்படியா? கரெக்டா அவன் வந்து டியூன் பண்ணா நல்லா வரக்கூடிய பையன். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம நீங்க எப்படி சென்னையில நல்லபடியா இருக்கீங்களோ அது மாதிரி அவனுக்கும் ஒரு இதை நான் பாத்துக்கிறேன். விடுங்க பழக்கம் இருந்து அந்த மாத்திரை வாங்கிட்டு வரேன். உங்களை தான் நம்பி இருக்கேன். நான் சொல்றேன் அட்வைஸ் பண்றப்பாங்க. அட்வைஸ் பண்ணி திருச்சிக்கிறேன். நான் ஆவி பிடிக்கிறேன். கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாங்க? நீங்க பண்றது எல்லாத்தையும் எங்க அப்பா என் தம்பி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. வெக்கமே இல்லாம கொஞ்சம் டியூன் பண்ணா சரியாயிரும். நீ உங்களையே மொரட்டை டியூனிங் பண்ணுங்க. நீங்க இவ்வளவு உங்க கெட்ட பழக்கங்களை வச்சுக்கிட்டு மாத்திரை என்னம்மா கெட்ட பழக்கம்? இல்ல இல்லப்பா தம்பியை பத்தி மாத்திரை. சரி நீங்க தான் மாப்பிள்ள. நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் கேப்பேன். பாத்துக்கிறேன். நீங்க அதட்டி சொல்லுங்க. நல்லா அதட்டி சொல்லுங்க. அடிச்சு கூட சொல்லுங்க. சொல்றேன் அப்படியே அவர் சொல்றதை கேட்டு நான் சொல்றேன்றீங்கல்ல. நான் உங்க அப்பா நம்புறாரு என்னை. அப்படி அதை நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விட என்ன தெரியும்? அவர் தெரியாதுல. லேஸ்னாக்கெல்லாம் எப்படி எப்படி என்ன உள்ள போடா போடா உள்ள போடா வாடா. போ போ போ. ஒரு நாள் மட்டும் போயிட்டு எதுக்கு இருந்துச்சு? செமையா இருந்துச்சு. பொலி பொலி. யாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு? எனக்கு கோபி. ஐ எம் ஹார்ட் கோர் கோபி ஃபேன். என்ன ஒரு இதுல சுதாகர்ன்றீங்க, ஒரு ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. இல்ல ஐ வாஸ் ஆல்வேஸ் கோபி ஃபேன். சுதாகர்ல ஏன்னா ஒரு நிறைய மாமியார் விஷம் போடுறாப்புல, அதனால ஏன்னா எங்களுக்கு கனெக்ட் ஆகுது இல்ல ஜாஸ்தி. சுதாகர் பிடிக்காதுன்னு இல்ல, சுதாகர் வாசிங்க இல்ல அந்த கோபி அது ஒரு ஒரிஜினாலிட்டி மாதிரியே இருக்கு. அது அப்படியே அந்த ஃபேஸ் எல்லாம் அப்படியே மூஞ்சிக்கு முன்னாடி வந்துடும். அந்த டியூன் எல்லாம் கேப்சர் பண்ணிருக்காப்ல. இப்படி பாடி லாங்குவேஜ் எல்லாரும் பேசுவாங்க. அப்படியே பிளாஷ்பேக்கா வரும். பிளாஷ்பேக் இனி ஃபியூச்சர் ஃப்ரண்ட் எல்லாமே வந்துடும்.
இல்லையா? இதெல்லாம் ரெக்கார்டுங்க. இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு கூட இதெல்லாம் எடுத்து போட்டு. ஆமா, சேம். தட்ஸ் வாட் ஐ செட். யூனிவர்சலி இது எல்லா இடத்துலயும் இருக்கிறது. எனக்கு தோணுது நாம நினைப்போம்ல இந்தியால மட்டும் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு. அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. பிகாஸ் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் வீடியோஸ் இந்த அமெரிக்கன் சேம் மதர்-இன்-லா கல்ச்சரும் நம்மளது ஒண்ணுதான். அமெரிக்கன் மதர்-இன்-லா டாட்டர்-இன்-லா ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு வேற. இங்க கொரியால இல்லையா? கொரியா இருக்கு. எங்க நான் வேலை செய்யற இடத்துல இருக்க கூட வேலை செய்யறவங்க கொஞ்சம் வயசானவங்க மத்தியானத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ள அவங்க மாமியாருங்களை பத்தி அவங்க இவங்களே மாமியார் ஆயிட்டாங்க. வயசு 60க்கு மேல ஆயிடுச்சு. இவங்களோட மாமியாருங்களை பத்தி இவங்கள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இருக்கே, அது இப்படி பண்ணிச்சுட்டு பயங்கரமா. சேம் லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் லைக் சிமிலர். இந்த ஒரு இது சிஸ்டம் வந்து அது இப்ப நாம அப்படி குத்தம்னு இல்லை, அது நாம வேற ஒரு ஃபேமிலி போகும்போது திடீர்னு நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற ஒரு இது இருக்கும். லாட் ஆஃப் டைம் வில் டேக். ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ண முடியாது. மருமகளாலே முடியாது, மாமியாராலே முடியாது இல்லையா? ஓகே, ஆஸ் யூஷுவல் தே ராக். சூப்பரா இருந்துச்சு, என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அடுத்த ஒன்ஸ் அகைன் நாங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்றோம், எங்களுக்கு வந்து இது வீடியோ இன் கேஸ் கோபி சுதாகர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி டீம் பாத்தீங்கன்னா அதுக்கு நான் இந்த ஷேர் போய் நெக்ஸ்ட் காப்பிரைட்னு வந்து நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்காதீங்க. ரிக்வெஸ்ட் பண்றோம். ஸ்ட்ரைக் எல்லாம் கொடுத்துறாதீங்க. காப்பிரைட் கொடுத்தா கூட பரவாயில்ல. ஸ்ட்ரைக் எதுக்கு நம்ம நல்லா பண்றோம்ல, உங்களுக்கு தோணுது இல்ல? நிஜமா அண்டர் நீத் இன்சைட் யுவர் மைண்ட் யூ ஆர் டூயிங் வெல் ரைட். ஸோ கொடுக்காதீங்க. ஆமா. ஸோ இது வந்து நாங்க தென்கொரியாவோட பரிதாபங்கள் ஃபேன். நிஜமாவே ஃபேனா தான் நம்ம ஒரு ஃபேன் கிளப்பே ஆரம்பிச்சிடலாம். சவுத் கொரியா பரிதாபங்கள் ஃபேன் கிளப்னு. பிகாஸ் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு, ஏன்னா இன்க்ளூடிங் மீ, we didn't know about I didn't know about பரிதாபங்கள். ஏன் மூலமா நிறைய பேர் இங்க பாக்குறாங்க, அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. இவங்க மூலமா நிறைய பேர் பாக்குறாங்க, அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. It is not only for us, it is for our viewers as well. Okay. So see you again. Enjoy next video. Bye.